பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் விக்ரம் வாக்குறுதியே கொடுக்குறார். மக்கள் என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம், எனக்கு பெருசா கவலை கிடையாது, நான் இப்படிதான் நடந்துக்க போறேன், உன்னை கொடூரன்னு நினைச்சா கூட ஓகே, வில்லன் நினைச்சா ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காப்ல. இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து பார்வதி மற்றும் கானா வினோத்துக்கு இடையே ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. அந்த கான்வர்சேஷனையும் பத்தி பார்க்க போறோம். விக்கல்ஸ் விக்ரம் மற்றும் சாண்ட்ராக்கு இடையே ஒரு பேச்சுவார்த்தை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகிறோம். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த நாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ பெட்ரூம்ல உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா திவ்யா மேலே எனக்கு என்னங்க கோவம் இருக்குது? எனக்கு கோவம்லாம் கிடையாது, பெருசாக கோவம்லாம் கிடையாது. என்னுடைய பொறுமையை சோதிச்சு வெடிக்க வச்சிருக்காங்க. எப்படி வெடிக்க வச்சுட்டாங்க? இதுக்கப்புறம் திவ்யா என் கூட பேசுவாங்களா பேச முடியாதா எனக்கு தெரில. கண்டிப்பாக பேச முடியாது அப்படின்றத சொல்லிடுறாரு. ஏன்னா நாமினேஷன்ல போய் இவர் சொன்ன ரீசன்ஸ்னா இது ஈகோமேனியா, ஃப்ராடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈகோமேனியா, ஃப்ராடு, இன்னொரு கோழை, இன்னொரு டைலாக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அது கண்டிப்பா திவ்யா மாதிரி ஆளுக்கு கண்டிப்பா ஹர்ட் ஆகும். அவங்க போயிட்டு ஒரு பக்கம் வெளியே கார்டன் ஏரியால கதறி கதறி அழுவும் தருணங்களை பார்க்க முடிஞ்சு. ஏன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து டூ எக்ஸ்ட்ரீமான வேர்ட்ஸ் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. விக்ரம் சொன்னது தப்பு, அதை எல்லாரும் அங்க தட்டியும் கேட்டாங்க. அது ஒரு பக்கம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி வார்த்தை சொன்னா இதுக்கப்புறம் யார் வந்து பேசுவாங்க? விக்ரமே போய் பேசணும்னு நினைச்சாலுமே கண்டிப்பா அந்த வார்த்தையை வாங்கினவங்களுக்கு பேசவே தோணாது. அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க, எமோஷனலா உடஞ்சிட்டாங்க. நேத்தே நீங்க வந்து ரஷ் அடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதுல மாட்டுக்கிறதுல இன்னைக்கு போய் பேசலன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்கணுமா இல்லையா? ஸோ அவங்க இப்படி மாதிரி ஆயிருக்கீங்க, டைம் எடுத்துட்டு வரட்டுமே. டைமே கொடுக்காம வா 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 வான்னா எப்படிங்க வந்து பேச முடியும்? அதை தான் அவர் சொல்றாரு. இதுக்கப்புறம் அவங்க பேச மாட்டாங்க, அதுல மாற்றுக்கிறதுல. அதுல ஒரு விஷயத்த சொல்றாரு, திவ்யா நிறைய பொய் தான் சொல்றாங்க, திவ்யாவுக்கு நிறைய பொய்கள் இருக்கு அப்படின்றத ஒரு பக்கம் சொல்றாரு. உடனே என்னங்க பண்றது, நான் பேசி பேசி அவங்க டயர்ட் பண்ணிட்டாங்க என்ன, அந்த எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. நான் ஒரு வேளை மக்கள் பார்க்கட்டும், திவ்யாவை நான் அட்டாக் பண்றேன்னா இதெல்லாம் பார்க்கும்போது என்ன கொடூர வில்லனா நினைக்கிறாங்களா நினைச்சுக்கிட்டோம், கார்னர் பண்றேன்னு நினைச்சுக்கிறாங்களா நினைச்சுக்கிட்டோம். ஓகே, மக்கள் என்ன சொல்றாங்கனோ அது எனக்கு ஓகே தான். மக்கள் என்ன நினைச்சாலும் ஓகே தான். என்னுடைய கண்ட்ரோல் ஒரு பாயிண்ட்ல மீறிட்டேங்க, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்க, அந்த நிலைமைக்கு என்ன தள்ளிட்டாங்க. மக்கள் என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டே எனக்கு கவலை கிடையாதுன்ற மாதிரி ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவரே ஒரு வாக்குமூலம் தெரிவிச்சு விட்டார். இதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ண போறாங்கன்றது அவங்க கையில தான் இருக்கு. ஓகே, இது ஒண்ணு நடக்குதா. அடுத்து இன்னொரு கான்வர்சேஷன் என்னன்னா, கார்டன் ஏரியால ஒரு பக்கம் வந்து கானா வினோத்தும் பார்வதியும் கான்வர்சேஷன். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து நிறைய தப்புகள் பண்ணிட்டே இருந்தாரு. அவரு நம்ம மன்னிச்சு ஏத்துப்பல, ஒரு பாயிண்ட்ல ஒய்ஃப் மன்னிச்சு ஏத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ தங்கம் ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் பண்ணாதேன்ற மாதிரி. அதே மாதிரி தான் அவனுடைய ட்ரமாட்டிக் அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன். அது ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன். அது எப்போ வந்து என்கிட்ட சொன்னாலுமே நான் பண்ணது தப்புன்றது தான் சொன்னேன். திவாகர் கிட்ட நான் சொன்னது ஓகே தப்புன்னு நான் சொல்லி அவங்ககிட்ட எல்லா வாட்டியும் சமாதானம் தான் பேசிட்டு இருந்தேன். ஸோ கமருதீன் இந்த மேட்டர் எடுக்கும்போதெல்லாம் பார்வதி வந்து அதை மன்னிச்சு விட்டாங்களாம், அதை ஃப்ரீயா விட்டுட்டாங்களாம். அவனை வந்து அவன் ஏதோ ஒரு விஷயத்துல பேசுறான்றதை நான் புரிஞ்சுக்கிறேன்ட்டு. ஓகே, இதை நான் அப்படி ஏத்துக்கிறேன்றதை சொல்லிடுறாங்க. அவன் எப்போ ஓட்ஸ்ல அஃபெக்ட் ஆகுன்ற ஒரு பார்வை வந்துச்சோ அப்பதான் அவன் மேல ஏகப்பட்ட சந்தேகங்கள் வருது, அவன் ஏகப்பட்ட டவுட்ஸ் வருது அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க பார்வதி உடைக்கிறாங்க. உடனே வினோத் என்ன சொல்றாருன்னா, இல்ல அவன் வந்து யோசிச்சு உள்குத்து வச்சுலாம் பேசியிருக்க மாட்டான், அப்படிலாம் கிடையாது. அவன் ஒரு துருன்னு ஒரு ஆளு, உனக்காக பாசம் நிறைய வச்சிருக்கான் பாரு, நீ யோசிச்சு பாரு. கனியக்காவை எதிர்த்து பேசினதா இருக்கட்டும், உன் கண்ணில் அடிப்பட்டதா இருக்கட்டும், நிறைய இடத்துல உனக்காக வந்து நின்று இருக்கான். அந்த அளவுக்கு போய் நின்று இருக்கான்னா அவன் அந்த மாதிரி உனக்காக நின்று இருக்கான். அவன் வந்து கள்ளம் கபடம் இல்லாத மனசுக்காரன் அப்படிதான். பட் என்ன இப்ப அவனுக்கு எப்படி டெலிவரி பண்ணணும், எப்படி பேசணும், எப்ப இது பண்ணணும்ன்றது தெரில, அந்த நிலைமையில தான் இருக்கான் அப்படின்றது பார்க்க முடியுதுன்ற மாதிரி கானவன் சொல்றாரு. உடனே நான் பாரு, நீ நல்லா நடிக்கிற பாரு, அவனை ஏத்தி விட்டதை நீ தான் பாரு, அப்படியே ஒரு அலறா மாதிரி அழுதுட்டு அப்படின்னு சிரிச்சா என்ன பாரு, இது நல்லா நடிக்கிற, சூப்பரான நடிப்பு பாரு அப்படின்னு போது, இல்ல நான் கண்ணில் லென்ஸ் போடல, இதெல்லாம் போடல அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும் பாரு, கம்முன்னுன்ற மாதிரி கானாவனை அங்க கவுண்டர் போட்டு முடிச்சு விட்டாப்ல. அடுத்து இந்த பக்கம் கிச்சன் ஏரியால வந்து விக்ரம் மற்றும் சாண்ட்ரா பேசிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, எதுக்கு விக்ரம் இப்படி திவ்யா கூட பண்ணீங்க, ஏன் விக்ரம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அந்த பொண்ணு ஆல்ரெடி ஃபீல் பண்ணிருக்கா, நீங்க வேற சார்ஜ் பண்ணிட்டு போன மாதிரி இருக்கு. ஸோ இதை நம்ம பொறுமையா பேசலாம், திவ்யா கொஞ்சம் சரியாகட்டும், இதெல்லாம் பண்ணட்டும், பொறுமையானதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. உடனே இல்ல நான் என்னங்க, எனக்குன்னா இது தேவையாங்க, ஸோ அது தெரிஞ்சு இது பண்ணணும்னு இல்லைங்க, நான் சொல்றதுக்கு வந்தேன், அது எங்கங்க அவன் பாதிலேயே போறாங்க, என்னங்க கதை? இல்ல விக்ரம், நீங்க சொன்ன வார்த்தைகள் தப்பு விக்ரம், அந்த நாமினேஷன்ல சொன்ன வார்த்தைகள் அவ்வளோ தப்புகள் இருக்கு விக்ரம், அதெல்லாம் பேசக்கூடாது விக்ரம்ன்றதே சொல்றாங்க. இல்லைங்க, சட்னி ஆகிட்டே இருக்க முடியுமா? நாங்கள் ஒரு வாட்டி சட்னி ஆகிட்டே போக முடியுமா?
தெரிஞ்சு அவுட் பண்றது நல்லது கிடையாது தான். பட் என்னங்க பண்றது, அவங்க வந்து அந்த ரூல் பிரேக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருச்சு. எனக்கு அபத்தமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தப்ப வந்து எங்க பக்கம் ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க, திருப்பி விட்டுறாங்க. தவறுகள் அவங்க மட்டும் பண்ணவே இல்லை, நாங்க மட்டும் தான் தவறு பண்ணியிருக்கோம். இதுல அவங்க அட்ரஸ் பண்ணும்போது கூட அவங்க பண்ண தவறுகளை மறைச்சிட்டு நாங்க பண்ண தவறுகளை மட்டும் தான் சொல்றாங்க. என்ன இது? ஸோ எனக்கு பரவாயில்ல, என்ன ஆனாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேங்க, பிரச்சனை இல்லைங்கன்ற மாதிரி சாண்ட்ரா கிட்டயுமே சொல்றாரு. ஓகே, இல்ல விக்ரம், ஒரு நபர் இந்த மாதிரி வார்த்தைகள் பல பேர் பயன்படுத்திருக்காங்க, யாருமே இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டாருன்னு விக்ரம் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி வார்த்தை விக்ரம் வாயிலிருந்து வராதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம்ல, அது ஏன் நீங்க பண்ணீங்க, இதுவும் ஃபினாலே டைம்ல நீங்க ஏன் பண்ணணும் விக்ரம்ன்றதை கேட்கறாங்க சாண்ட்ரா. இல்லைங்க, கருத்துக்கள் அவாய்ட் பண்றதே வந்து ஒரு பெரிய தப்புங்க. இந்த வீட்டுல கருத்து சுதந்திரம் இருக்கு, கருத்து பேசுறதுக்கான இடம் தான் இது. அதை அவாய்ட் பண்ணிட்டு போறாருன்னா என்னங்க இது? அதுவே ஒரு அன்ஹெல்த்தியா தான் நான் பாக்குறேன். அதுக்கு பேர் தான் ஃப்ராடுத்தனம். இப்போ நீங்க என்கிட்ட வந்து பேசுறதோ, என்கிட்ட இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து பேச முடியும், அதுக்கான சுதந்திரமும் அந்த ஸ்பேஸும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். அந்த ஸ்பேஸ் கொடுக்காம எப்படிங்க அது போறது? தப்பு தானுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே ஏன் கூடயே பாண்டிங் இருந்தாலுமே ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்து விக்ரம் அப்படின்னும் போது, இல்லைங்க நான் அவளை கோவத்தை ப்ரொடெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி தாங்க அவங்க கிட்ட பேசினேன்னும் போது, இல்லை நீங்க அந்த மாதிரி வந்த பிஹேவியர்ல கொஞ்சம் பயந்துட்டாங்க, அடிக்கடி இந்த மாதிரி திவ்யாவுக்கு நடக்கிற விஷயங்கள் தான், ஏன்னா இது அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பேசி ஒரு டிஸ்கஷன் போகுது. அங்க இருந்து டிஸ்கஷன் டப்புன்னு கட் ஆயிருச்சு. அதுக்கு நடுவில் என்ன பேசினாங்கன்னு தெரியல. இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, சாண்ட்ரா இதை பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து பார்வதி கிட்ட சொல்றாங்க, ஐயோ விக்ரம் வந்து சரியான ஆளு தான் பாரு, அதை வந்து விக்ரம் வந்து என்ன மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கான் பாத்தியா இன்னைக்கு, அதுவும் விக்ரமோட ட்ரூ ஃபேஸ் இப்பதான் ரிவீல் ஆயிருக்கு, விக்ரம் யாரு என்னன்றது வெளியே காட்டப்படுது, நான் விக்ரமை பத்தி ஆல்ரெடி ஒன்று நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ வந்து அது ப்ரூவ் ஆகுது எனக்கு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா கிட்ட யாரு பார்வதி கிட்ட சொல்றாங்க. கரெக்டு, அவங்க யாரு என்னன்றது இப்ப அவங்க ப்ரூவ் பண்றாங்க, இப்பதான் அவனுடைய இது சுயரபம் ஃபுல்லா வெளியே வந்துட்டு இருக்குது, எவிலா இருக்கான், ஸோ கண்டிப்பா இப்ப அவனோட எவில் தன்மை முழுக்க முழுக்க வெளியே வந்துருச்சு அப்படின்ற டிஸ்கஷன் அங்க போகுது. சாண்ட்ரா ஆல்ரெடி விக்ரம் வந்து ஒரு தப்பான பார்வையில் கண்ணோட்டத்தில் பாக்குறாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் சாண்ட்ரா வேற வச்சிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா விக்ரம் வந்து ஒரு விஷயத்த வந்து சந்தோஷப்பட்டு ரசிக்கிறான், நம்ம ஃபீல் பண்றது எல்லாத்தையுமே சந்தோஷப்பட்டு ரசிக்கிறான், இதெல்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரி டாபிக் போகுது. அதை எனக்கு யார் பக்கத்துல உட்காந்து சொல்றீங்க பாருங்க, சாண்ட்ரா அப்படின்றதா இருந்தது. ஏன்னா அப்படி பார்வதியுமே அதை ரசிக்கக்கூடிய ஒரு நபர் தான். என்ன சொல்றீங்க, இதுக்கு இப்ப என்னன்னா ஒரு கம்ப்ளைண்ட் இன்னொரு நபர் மேல வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த தப்புக்கெல்லாம் முன்னாடி இருக்கிற ஒரு யாரா இருக்கும்னா பார்வதி. அதுக்கெல்லாம் வந்து அடி போட்டது, முதலில் ஆரம்பித்தது அப்படின்ற ஒரு லிஸ்ட் போட்டோம்னா பார்வதி இருப்பாங்க. அந்த மாதிரி சிரிக்கிறாரு, இப்ப அவருக்குள்ள இருக்கிற எவில்னஸ் மொத்தமா வெளியே வந்துட்டே இருக்கு, அதை எங்களால பார்க்க முடியுது, வரட்டும் வரட்டும் வரட்டும்ன்ற மாதிரி இங்க விக்ரம பத்தி அங்க ஒரு டிஸ்கஷன் நடந்ததா, அதை வந்து அந்த டிஸ்கஷன் இங்க எடுத்துன்னு வந்து கன்க்ளூட் பண்ணி இங்க தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு சாண்ட்ரா, சிறப்பா பண்றேன், சூப்பராக பண்றேன், பார்ப்போம், இன்னும் பல பிரச்சனைகள் நடக்க போகுது, இவங்க 2 பேர் கூட்டணியில இன்னும் நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து நடக்க காத்து கொண்டு இருக்கிறது. மக்களே என்னென்னலாம் பண்றாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ கரண்ட் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வெளியே கார்டன் ஏரியால டிக்கெட் ஃபினாலேயோட வேலை ஆரம்பிச்சிருக்குது போல, நமக்கு லைவ்ல இன்னும் கொஞ்சம் நேரம் வரும். ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.